இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டைப் 2. ஸோ பிடி வந்து ஆல்ரெடி டைப் 1 பார்த்துட்டோமா, நான் லீனியர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடியில். டைப் 2 என்னென்னு பாருங்கள். அதாவது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, செட் இஸ் ஈக்குவல் டு px ப்ளஸ் qy ப்ளஸ் f ஆஃப் p, q. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிளாரட்ஸ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்குது கிளாரட்ஸ் ஃபார்ம். ஸோ இது இருக்கிறதுல ஈஸியான ஒரு பிடி, ரைட்டுங்களா? ரைட். ஆக்சுவலாக இது என்ன பண்ணுவோம்னா, இந்த பிடி கொடுத்துட்டாங்களா, இப்போ லெட் வழக்கம் போல் என்ன டைப் 1 எடுத்த மாதிரியே லெட் இசட்ங்கிறது ax ப்ளஸ் by ப்ளஸ் c பி a சொல்யூஷன் ஆஃப் திஸ். ஓகேங்களா? அப்படின்னு எடுத்துக்கிட்டு இப்போ அதை டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் ஒய்யை பொறுத்து பண்ணுறோம். பிக்யூன்னு கிடைக்குமா, பி ஏன்னு எடுத்துக்கலாம், கியூ வந்து பின்னு எடுத்துக்கலாம். இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணும்போது இது கிடைக்கும். ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் 2 இருக்கா. ஸோ அதனால் இது கம்ப்ளீட் இன்டெக்ரல். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் 2, அதே நேரத்தில் இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் 2. சரிங்களா? அதனால் இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா, கிளாரட்ஸ் ஃபார்மில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம என்ன செய்யலாம், பிக்கு பதில் ஏ போட்டுருங்க, கியூக்கு பதில் பி போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. அதான் அந்த கம்ப்ளீட் இன்டெக்ரல். வெரி சிம்பிள். ஓகேங்களா? ஆக்சுவலாக மேக்ஸிமம் சிங்குலர் இன்டெக்ரல் தான் அதில் கேட்பாங்க. அதான் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும். சரி பாருங்கள், இந்த கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆஃப் த பிடி கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபார்மெட்டில் கரெக்டாக இருக்காமல் பாருங்கள், கரெக்டாக இருக்குது. பிஎக்ஸ்னு இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். பிஎக்ஸ் ப்ளஸ் கியூ எந்த சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து இது ஃபங்க்ஷன் ஆஃப் பி அண்ட் கியூவில் இருக்கணும், இருக்குது. ஓகே, அப்போ என்ன சொல்லியிருக்கேன், இசட் ஈக்குவல் டு பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஒய் ப்ளஸ் பிக்யூ வந்து டேரெக்டாக என்ன செஞ்சிடலாம், இது வந்து கிளாரட் ஃபார்மில் இருக்குது. அப்போது சப்ஸ்டியூட் பிக்கு பதில் ஏ போட்டுடலாம், கியூக்கு பி போட்டால் என்ன கிடச்சிரும், இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கக்கூடியது இந்த கம்ப்ளீட் இன்டெக்ரல். வெரி சிம்பிள். சரிங்களா? அதே நேரத்தில் சிங்குலர் இன்டெக்ரலுக்கு என்ன பண்ணுவோம்னா, வழக்கம் போல் இந்த கம்ப்ளீட் இன்டெக்ரலில் வந்து என்ன செய்வோம், இசட்டை வந்து டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோம். இதை என்ன பண்ணோம், சிங்கிள் இன்டெக்ரலுக்கு இந்த டெரிவேட்டிவ் 0ன்னு எடுத்துக்கிட்டு என்ன செய்வோம், இப்போ டெரிவேட்டிவ் 0னா பி வழி வந்து -x வந்துடும், டெரிவேட்டிவ் 0னா ஏ வழி -y. இதை அப்படியே என்ன செய்கிறோம், இல்லை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கம்ப்ளீட் இன்டெக்ரலில் 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸை எலிமினேட் பண்ணுறோம். சரிங்களா? அந்த கண்டிஷனை வச்சு எலிமினேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் கிடைக்கும். சரிங்களா? இதான் என்னதுன்னா பர்டிகுலர் இன்டெக்ரலாம், சிங்குலர் இன்டெக்ரல். இதுதான் என்னதுன்னா சிங்குலர் இன்டெக்ரல் ஆஃப் திஸ் பிடி. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சிட்டோம், சிங்குலர் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆக்சுவலாக அது கொஞ்சம் லென்த்தியாக போகும், நான் சிம்பிளாக முடியும்னு பார்த்தா நிறையா போச்சு. பாருங்க என்னென்னு. சரி பார்ப்போம். ஸோ இப்போது ஃபஸ்ட் ஆர்டர் பிடி கொடுத்துட்டாங்க. இது கிளாரட் ஃபார்மில் இருக்குது, பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஒய் இருக்குது. இதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷன் பி அண்ட் கியூவில் இருக்குது. ரைட்டுங்களா? ரைட். ஸோ என்ன பண்ணலாம்னா, ஸோ கம்ப்ளீட் இன்டெக்ரல் டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஏஎக்ஸ் பிஒய் ஏ ஸ்கொயர் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ரைட்டா? ரைட். இப்போ சிங்கிள் இன்டெக்ரல் என்ன பண்ணணும், இந்த கம்ப்ளீட் இன்டெக்ரலில் நம்ம என்ன பண்ணணும்னா, டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் ஏ அண்ட் பி பண்ணிவிட்டு அதை 0ன்னு எடுத்துக்கிட்டு இதில் ஏபியை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுலேருந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எலிமினேஷன் மெத்தட் ஏபியை கண்டுபிடிச்சி இது அப்படியே கம்ப்ளீட் இன்டெக்ரல் ரீப்ளேஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்னா சிங்குலர் இன்டெக்ரல் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் கால்குலேஷன் கொஞ்சம் அதிகமாக போகும். ஓகேங்களா? சரி பார்த்து போகும். சரி விட்டுலாம். ஓகே, இது அவ்வளோ பெரிய சமம் கேட்க மாட்டாங்க, சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். தேர்ட் கொஸ்டின். இது வந்து கிளாரட் ஃபார்மில் இருக்கா, பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஒய் ப்ளஸ் 2 டைம்ஸ் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிக்யூ. ஸோ இதுக்கு வந்து சிங்கிள் இன்டெக்ரல் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சா தான் சிங்குலர் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ கம்ப்ளீட் இன்டெக்ரல் வந்து ஸோ ஏஎக்ஸ் பிஒய் ப்ளஸ் 2 டைம்ஸ் ரூட் ஆஃப் ஏபின்னு வந்துருச்சு. சிங்கிள் இன்டெக்ரலுக்கு என்ன பண்ணோம், இதை வந்து டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் பி பண்ணியாச்சு. இதை 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து எக்ஸ் இந்த வேல்யூ கிடைச்சிரும், ஒய் இந்த இது கிடைச்சிரும். அப்படியே நம்ம என்ன செஞ்சிடோம்னா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸ் இது அப்படியே 1/ன்னு எழுதிக்கலாம். இதுக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ எக்ஸ்ஒய் = 1 கிடச்சி. இதான் என்னென்னா இந்த பிடியோட சிங்குலர் இன்டெக்ரல். சரிங்களா? விச் இஸ் தி சிங்குலர் இன்டெக்ரல் ஆஃப் given PDE 1. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு கிளாரட் ஃபார்மில் ஒரு பிடிஇ கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் இன்டெக்ரல்னா பி இஸ் ரீப்ளேஸ் பை ஏ, கியூ இஸ் ரீப்ளேஸ் பை பி. ஓகேங்களா? ரைட். டு சிங்கிள் இன்டெக்ரலுக்கு என்ன பண்ணுவோம்னா
இது ஏ பொறுத்து இதை வந்து என்ன செய்வோம், ஏ பொறுத்தும் பிஏ பொறுத்தும் பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு 0ன்னு எடுத்துக்கிட்டு இந்த பி கிடச்சிடும், அதில் ஏ கிடச்சிடும். அது அப்படியே என்ன கம்ப்ளீட் இன்டெக்ரல் ரீப்ளேஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இதான் என்னென்னா சிங்குலர் இன்டெக்ரல். ரைட்டுங்களா, சிங்குலர் சொல்யூஷன் சிங்குலர் இன்டெக்ரல். ரைட்டுங்களா, ரைட். நெக்ஸ்ட் லாஸ்ட்னு நினைக்கிறேன், லாஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே தான், இந்த சிங்குலர் இன்டெக்ரல் ஆஃப் திஸ் பிடி. ஸோ இது கிளாரட் ஃபார்மில் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சிடுவோம். சிங்குலர் இன்டெக்ரலுக்கு இதை ஏ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு பிஏ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி 0ன்னு எடுத்துக்கிட்டு ஏபி கிடைக்கும். ஏபியை என்ன செய்வோம், அந்த கம்ப்ளீட் இன்டெக்ரல் ரீப்ளேஸ் பண்ணியாச்சுன்னா ஸோ XY செட்டில் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுதான் என்ன வரும்னா சிங்குலர் இன்டெக்ரல் ஆஃப் த கிவன் பிடி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது பாருங்கள், px + qy + log pqன்னு இருக்கா. ஸோ கிளாரட் ஃபார்மில் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் இன்டெக்ரலுக்கு பிக்கு பதில் ஏ போட்டுருவோம், கியூக்கு பதில் பி போட்டுருவோம். ஓகே, சிங்கிள் இன்டெக்ரலுக்கு ஏ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், பிஏ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி 0ன்னு எடுத்துக்கிட்டு ஏபி கிடச்சிடும். இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுவோம். ரீப்ளேஸ் பண்ணி இந்த இடத்துல சிம்பிளிஃபிகேஷன் வரும். இந்த இடத்துல 1/x இருக்குமா, log m/n log m மைனஸ் log n எழுதிக்கலாம். log xy இதை ஹோல் இன்வெர்ஸ்னு போட்டு அப்படியே பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ நம்ம சாய்ஸ். இது -1 log இப்படி வருது. இதுக்கு இது -1 எழுதிக்கிறோம். இதை log m/n log m மைனஸ் log n, log 1ஓட வேல்யூ 0. அப்போ இதை அப்படி எழுதிக்கலாம். ஸோ இதுதான் என்னதுன்னா சிங்குலர் இன்டெக்ரல். ஓகேங்களா. ஸோ டைப் 2 இவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ ஐடியா தெரிஞ்சால் போதும். சரிங்களா. டைப் 3 டைப் 4 மட்டும் பார்த்துட்டோம்னா இந்த கான்செப்ட் முடிஞ்சிடும். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு பிடியில் வந்து 2 சாப்டர் முடிச்சு கொடுத்துட்டேன். சரிங்களா. ஃபஸ்ட் சாப்டர் என்னென்னா ஆர்டர் டிகிரி கண்டுபிடிக்கிறது, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிடிஇ, அப்புறம் வந்து என்னது எலிமினேஷன் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் பிடிஇ ஃபார்ம் பண்ணுறது, ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் எலிமினேட் பண்ணி பிடிஇ கண்டுபிடிக்கிறது. சரிங்களா. அது சாப்டர் 1ன்னு சொல்லியிருப்பேன், அதை நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டேன். சரிங்களா. சாப்டர் 2 என்னென்னா ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் பிடிஇ சால்வ் பண்ணுறது. அதுக்கு வந்து என்னென்னா லெக்ராஞ்சியன் மெத்தட், அது ஒன்று கூட அதில் நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம், அதை நடத்தியாச்சு. அடுத்த இன்னொரு கண்டென்ட்னா நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் எக்ஸாக்ட்னஸ். காலையில் தான் இன்றைக்கி தான் ஒரு வீடியோஸ் அப்ளை பண்ணோம். ஸோ சாப்டர் 2 முடிஞ்சிருச்சு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணுறது சாப்டர் 4ன்னு நினைக்கிறேன். சாப்டர் 4 என்ன கொடுத்துருப்போன்னா இந்த இது கொடுத்துருக்கோம். சாப்டர் 4ல் இந்த என்னது இந்த ஃபீல்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த எக்ஸாக்ட்னஸ் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக எக்ஸாக்ட் கண்டிஷன் அங்கே வரும். சாரி, இது அங்கெல்லாம் வருது. இங்கே வந்து என்ன வரும்னா சாப்டர் 4ல் வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து இதான் நான் லீனியர் பிடியை சால்வ் பண்ணுறது. அதில் என்ன பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் பார்த்தோமா. அப்புறம் என்ன பண்ணோம், இப்போ அதில் ஒரு 4 டைப்பு பார்த்தோம். சரிங்களா. அப்போ வந்து அந்த இது ஸோ 4 டைப், அதில் 2 பார்த்தாச்சு, இன்னும் 2 பார்த்தோம்னா சாப்டர் 4 முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் சாப்டர் 3ல் என்ன இருக்கும்னா 2 டாபிக் கொடுத்துருப்பேன். பிடிஇ வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஒரு கான்செப்ட்டு. அப்புறம் காசிஸ் ப்ராப்ளம், ஃபஸ்ட் ஆர்டர் பிடி எப்படி சால்வ் பண்ணுறோம் அது பார்த்தோன்னா சாப்டர் 4 முடிஞ்சிடும். சாப்டர் 5ல் என்ன இருக்கும்னா செகண்ட் ஆர்டர் பிடிஇ வந்து இந்த டைப்ஸ் கண்டுபிடிக்கும், பேராபோலிக், எலிப்ஸ், ஹைப்பர்பாலிக். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ் கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ அதெல்லாம் அதில் உள்ள முக்கியமான டாபிக். அதை பார்த்துட்டோம்னா முடிஞ்சிடும். சரிங்களா. இப்போ எப்படி இன்னும் 2 கிளாஸில் எப்படியாவது பிடிஇ முடிச்சிடுவோம். சரிங்களா. இப்போ ஒவ்வொரு சாப்டராக முடிச்சிட்டோம்னா நீங்கள் அப்படியே சைட் பை சைடாக நீங்கள் படிச்சுட்டே வாங்க. ஓகேங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு டவுட்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இது பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.